Hello dudes, welcome back to my channel. நீ படுத்து நிமிஷம் தாங்க முடியலையே. தலை வலிக்குதா? தலை வலிக்குதே. போய் பண்றத மட்டும் பாருங்க. லார்ஜ் கேக். மீசையிலலாம் மைனஸ் ஒட்டிக்கிச்சு. ஹலோ டிச், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபேமஸான 2 ஷாப்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேம். இது வந்து பாப்கார்னுக்கு சரியான ஃபேமஸ்ஸு. அவங்க கொடுக்குற குவான்டிட்டிக்காக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற ப்ரைஸ்க்காக இருக்கட்டும், சரியான ஒர்த்து. அதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து ஸ்மோக்கி டாக்கி, இது வந்து பெங்களூரில் சரியான ஃபேமஸ்ஸு. இங்கே வந்திருக்கு. நம்ம அதுவே ட்ரை பண்ண போகிறோம். அந்த கோல் ஷவர்மாவை எப்படி சாப்பிட போகிறோன்னு மட்டும் பாருங்கள். ஓகே டிச், நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக லாவண்யா வந்திருக்காங்க. அங்கே பேருக்கு மூஞ்சி முட்டு வராங்க. அவனுக்கு புரியுங்க. லாவண்யா மேடம் அந்த மூடிட்டு இருக்காங்க பேர். அவங்க தான் கட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். அது ஒன்றும் இல்லை, ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்கோம். மூஞ்சி என்ன ஸ்பெக்ஸு போட்டுருக்கியா? ஸ்பெக்ஸு போட்டால் இந்த இடத்துல வந்து எடிட்டர் என்ன போட போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகழகி நான் தான் அந்த நீ படுத்து நிமிஷம் தாங்க முடியலையே. தலை வலிக்குதா? தலை வலிக்குதே. ஃபஸ்ட்டு நம்ம டேம்குள்ளே போகலாம். இங்கே பாப்கார்ன் இருக்குது, ப்ளஸ் வந்து கோல்ட் காஃபி வேறு இருக்குது. ரெண்டுமே ட்ரை பண்ணலாம். 2 பாப்கார்னு. என்னடா வாங்கலாம்? ஸ்மால் அண்ட் மீடியம்டா சைஸ். இப்போ இவன் பண்ணுறத மட்டும் பாருங்கள். லார்ஜ் லார்ஜ் இருக்கிற ரேட்டில் ஸ்மால் கேட்பான்னு நினைக்கிறேன். யாரா நீங்களாம்? என்ன ஸ்மாலே போதுமா? ஓகே, இது ஸ்மாலு, இது மீடியமு, இது லார்ஜு. நம்ம வந்து ஸ்மாலே வாங்கலாம். ஸ்பைடர்மேன் சீஸ்டா நல்லா தான்டா இருக்கு. பேர் இங்கே ஃபேமஸே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்பிங்ஸ் தான். எக்கச்சக்கமான டாப்பிங்ஸ் வச்சுருக்காங்க. இது என்னது? மெக்சிகானா சீஸு, என்ன ஸ்வீட் சிக்கன் பார்பிக்யூ, இது சோர் க்ரீம் ஆனியன், செடார் சீஸ். அவங்க வந்து உலகழகி. பெரியும் இருக்குது. கோவம் வருதுப்பா. சரி, ஓகே. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. இதில் என்ன டாப்பிங்ஸ் போடலாம்? என்ன போடலாம்? எது நிறைய காலி இருக்கு? நிறைய இதுதான் காலியாக இருக்குது. அது பயம் இல்லை. இங்கே போகிறா. ஏதாடா டிஷ்யூ இதை வந்து வச்சு மூடி என்ன வெளில போகுது. அமுக்கு டுமுகள் அமால் டுமால். அமுக்கு டுமுகள் அமால் டுமால். அமுக்கு டுமுகள் அமால் டுமால். அமுக்கு டுமுகள் அமால் டுமால். எல்லாத்தையும் பாதி போடுறான் போகிறேன். லேயராக போடுறியா? நல்லா ஒரு ஃப்ளேவர் ட்ரை பண்ணிட்டோம். இருது எல்லா ஃப்ளேவரும் போட்டு என்னத்தை சாப்பிட போகிறான்னு எனக்கு தெரியல. நான் சாப்பிடு. எப்படி இருக்கு? பாப்கார்ன் மாதிரி. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது.
காஃபி, டேமோட கோல்டு காஃபி. ஏய் என்னடா ஒழுகுது? ஓகே தான். சன்ரைஸ் தூளில் மில்க் ஊற்றின மாதிரி தான் இருக்குது. ஆனால் 100 ரூபா வாங்கிட்டாங்கப்பா. அதான்டா காஃபி. கோல்டு காஃபி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. பட் ஆனால் பாப்கார்ன் சரியான ஒர்த்து. பாப்கார்ன் நீங்கள் வாங்கிக்கோங்க. என்ன ஃப்ளேவர் வேணாலும் உங்களுக்கு தேவையான ஃப்ளேவர் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொட்டிக்கலாம். என்னடா குங்கு கொட்டின்னு வந்திருக்கேன்? பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏய் சிறப்பு. அப்படியே சொல்லி என்ன கிளம்பா? கார்லிக்கு, பெரி பெரி, அப்புறம் செடர் சீஸு, அதுக்கப்புறம் மெக்சிகனா சீஸ். நாலு வந்தால் ரஸ்னா ஃப்ளேவர் வந்துருமா? ஆரஞ்சு ரஸ்னா ஃப்ளேவர். நீ நக்கம்ல செத்த பையல, நீ நக்கு இப்படி நக்கு. ஸ்மோக்கி டோக்கியில் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக எங்கள் ஆளுக்கு வந்து இந்த மெனுலாம் வேணாமா, அவரே ஓனாக ஒரு மெனு க்ரியேட் பண்ண வரான். சொல்லு என்ன வேணும் உனக்கு? இப்போ அவன் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் பாருங்கள். இவ்வளோ ஐட்டத்தை விட்டுட்டு லாஸ்ட்டில் அவன் ஒன்று சொல்கிறான் பாரு. நாங்கள் அப்படி ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வந்தோம். அதுக்குள்ளே க்ரௌடை மட்டும் பாருங்கள் அப்படியே சுற்றி பாருங்களேன். சரியான க்ரௌடு. வாங்கியிருக்கோம். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுமா? சரி நம்ம ட்ரை பண்ணி போவோம். நீங்களே இந்த கிச்சனை பாருங்கள் எவ்வளோ பரபரப்பாக இருக்குன்ட்டு. எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுன்னு தான் தோணுது. ஆனால் என்ன, அவங்க தீயாக வேலை செய்கிறாங்க, முடியல. அவங்க பாருங்கள் எவ்வளோ பரபரப்பாக இருக்காங்க. ஆன்லைன் ஆர்டரே பயங்கரமாக வருது. அது மட்டும் இல்லாமல் வெளியே கூட்டத்தை அப்படியே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா 30 ஆர்டர்ஸ் போகுது. ஆசம். நம்ம வந்து டேஸ்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷவர்மா. இது வந்து ஜம்போ சிக்கன் ஷவர்மா ரொமாலி ரொட்டியில் பண்ணியிருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ட்ரை பண்ணலாம். இல்லை செம்மையாக இருக்கா, இது சாப்பிட்டு போகிறேன்.
மேலே போட்டிருக்க சீசன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அந்த மயனஸாக இருக்கட்டும், ரெண்டுமே அல்டிமேட்டு செம்மையாக இருக்குது. ஜம்போ சிக்கன் ஷவர்மா. மீசையிலலாம் மைனஸ் ஒட்டிக்கிச்சுரா. எப்படி இருக்கு? சாப்பிடுவேன், நீ சாப்பிட்டு சொல்ல. சரி, என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ ஆசமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு அது பிளாஸ்ட்டு தான். கரெக்டாக ஒரு வாட்டி கிடைக்கும் போதே எல்லா மிக்சருமே பார்த்திங்கன்னா அப்படியே வாயில் வரும்போது சரியான பிளாஸ்ட்டாக இருக்குது. எப்படி ஒன்று இருக்குது? சிக்கன் வந்துட்டு அந்த கோல் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது, தனியாக தெரியுது கோலில் குக் பண்ணது. நார்மல் பார்பிக்யூஸில் வந்துட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு கோல் ஃப்ளேவர் வரும்ல, அது நமக்கு இதில் கிடைக்குது. நார்மலாக நம்ம ஷவர்மா சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்காது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோல் ஃப்ளேவர் பார்பிக்யூ ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக சாப் பண்ணியிருக்காங்க. ஆசம் டிஷ். ஏன்னா கேக் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் வித் பார்பிக்யூ சிக்கன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்கிங் பண்ணும்போதே நம்ம ஆளுக்கு வந்து சரியான டெம்ப்ட் ஆகிடுச்சு. எப்படிடா இந்த மேக்கின்னு சூப்பராக இருந்துச்சு, சரியாக இருந்துச்சு. நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம். இதை எடுத்துக்கோ. டாப் லேயரில் சிக்கனு, கீழே ஃபுல்லாக ரைஸ். அதே மாதிரி மஸ்டர்ட் சாஸ் போட்டிருக்காங்க இதில். ஒன்று எதுக்கு இப்படி டெம்ப்ட் ஆச்சுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. எல்லா ஃப்ளேவருமே மிக்ஸ்டாக இருக்குது இதில். அதாவது ஒரு பைட்லேயுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் ஆகுது, நல்லா ஹைலைட் ஆகுது எல்லாமே. இதை கேமராமேனை வச்சிடலாம். சரி, ஓகே. கேமரா மட்டும் என்ன ஒரு பாசம் தான் இருக்குது. எப்படி ஒன்று ஒர்த்து இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மோக்கி டோக்கியோட சிக்னேச்சர் டிஷ்ஷாக. இது வந்து பார்த்திங்கன்னா எக் சிக்கன் ஷவர்மா. இது வந்து இங்கே சிக்னேச்சர் டிஷ்ஷாக. ட்ரை பண்ணிவிடுவோம். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொமாலி ரொட்டி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு டிப் அடிச்சுக்குவோமா, மைனஸ் கூட ஒரு டிப் பண்ணிட்டு ஆசம் டிஷ். சென்னையில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஷவர்மா வேணும்னா பெசிக்கு வாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பெசிக்கு வந்து எங்கே வரும்? பெசிக்கு வந்து கரெக்டாக ஸ்மோக்கி டோக்கின்னு போட்டால் எல்லாருக்குமே தெரியுது. ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், அப்படியே சுற்றி பாருங்கள் எந்த கடையில் கூட்டமாக இருக்குன்ட்டு. இந்த கடையில் மட்டும் தான் கூட்டமாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு பாரு. எனக்கு ஃபுல்ரா. அந்த ஒரு ஷவர்மாவை 2 பேர் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அந்த அளவு ஃபுல்லிங்காக இருக்குது. எப்படி இதுவும் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருக்குது. எனக்கு சென்னையிலே பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷவர்மானா இதுதான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோ பாருங்க, பாயில் எக் வச்சுருக்காங்க. ஆசம் டிஷ். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேமும் ட்ரை பண்ணோம், ப்ளஸ் வந்து ஸ்மோக்கி டாக்கியும் ட்ரை பண்ணோம். எனக்கு ஸ்மோக்கி டாக்கியில் சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷஸுமே செம்மையாக அல்டிமேட்டாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் சைடு வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணாமல் நீங்கள் ரிட்டனே போகாதீங்க, அந்தளவு சூப்பராக இருக்குது. சில்லற இருக்கா? ஓகே டோஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.